யமபடராகிய பித்தினை எடுத்துக்கொண்டு அழியா நிதியாகிய அருளை ஈந்து ஆட்கொண்டு வரும் பிரம்மோதிய மெய்வெளிச்சாலை ஆண்டவர் வாக்கியம். மனிதன் பிறக்கும் போதே இறப்பும் உண்டு. இவன் பிறக்கும் போதே யமபயம் இவனது தலையில் ஏற்றப்படுகிறது. அந்த யமபயத்தை போக்கி சாவாவரம் பெற்று வாழ வேண்டுமென்பதே இறைவனது கட்டளை. சாவு என்பதனை ஏறி மிதித்து சாவாக்களை கற்கவே இறைவன் இவனை படைக்க, இவன் அதை பற்றி சிந்தனை ஏதுமின்றி சாவு என்ற சொல்லை சொன்னதுமே நடுங்குகிறான். இவனுக்கு முதற் கடமையாக விதிக்கப்பட்டது தனது ஆதார தலைவனை அறிந்து தன்னைத்தானே அறிதல் வேண்டும் என்பது. தன்னைத்தானே அறிந்து தேவபாதையில் செல்லாமல் அவபாதையில் செல்வதனால் யமனின் கொடிய சவுக்கடி இவனது முதுகில் இறங்குகிறது. மனிதன் தனது முதற் கடமையை செய்ய ஒரு நாள் 2 நாளா கெடுவு தந்தான். சாகும் கடைசி நிமிடம் வரை தன்னை பார்க்க மாட்டானா என்று ஏங்கி கிடக்கின்றான் இறைவன். பின்னரே தண்டனை வருகிறது. தண்டனிலிருந்து தப்பிக்க ஒரே ஒரு உபாயம் உண்டு. சாகாமல் சாகும் சாவரம் பெற்ற ஒரு தேவ ஆசானை நீ அணுகுதல் வேண்டும். அவரிடத்தில் அண்டி பழகுதல் வேண்டும். அப்போது உனது யமபயம் நீங்கி சாவாவரம் பெற்று அழியாபதியில் குடியேறுவாய். இது ஒரே நாளில் வருவதல்ல, பழக்கத்தாலே வருதல் வேண்டும். சாகும்போது உனது கை, கால், கண், காது ஒன்றும் வேலை செய்யாது, செயலற்று போகும். அந்த நேரத்திலும் நீ தேவபிரானை மறக்காமல் அவரது பொற்பாத கமலங்களை பற்றுதல் வேண்டும். அப்படி பற்றினால் அந்த தேவ நாட்டரசன் உன்னை சோர்ணபதியில் குடியேற்றுவான். அந்த இக்கட்டான நிலையில் அவனை பற்றுவது அவ்வளவு எளிதல்லவே. ஆசானிடத்தில் அண்டி அடிக்கடி பழகியிருந்தால்தான் இது சாத்தியமாகும். இதனை சாதித்தவனே சாவாபரம் பெற்றவன். நாம் அறிவிக்க இதை கேட்டும் ஒருவன் வரவில்லை என்றால் அவன் எங்கே போகணும் என்று நினைத்துப்பார். மனிதனே இல்லை, மனிதகுலம் இருக்கா என்றால் இல்லை, எல்லாம் நரன். வேதம் இவனை ஏட்டில் கூட எடுத்துக்கொள்ளாத அளவு தள்ளுப்பட்ட தரத்தில் படுகேட்டில் கடையினும் கடையனாகிய எல்லையில் இருக்கின்றான். நாம் மட்டும் எப்படி இதிலிருந்து தப்பித்தோம்? இது யாருடைய தயவால் நமக்கு வாய்த்தது என்று எண்ணி பார்க்க வேண்டாமா? நீதிகின்ற பர்வதம் ஒரு மயிரிழையில் தொங்கிக் கொண்டிருக்கிறது. மயிரிழை என்பது ஆசானிடத்தில் நீ வைக்கும் அன்பனும் பிடியே. சர்வ உலக முழு வல்லவும் ஒன்று சேர்ந்தாலும் அந்த பிடியை ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் உன்னுடைய சத்தியம் கெட்ட ஒரு வஞ்சக எண்ணம் அது துண்டாடிவிடும். உஜார் என்று சாவா வரம் தரும் மூவா மருந்தனும் முத்தமிழ் கரசரும் நீதியின் யுகவர ஜாதி மெய்த்தமிழ் தரும் வேதியருக்கு அரசனுமாகிய எம்மான் சாலையாண்டவள் திருவாய் மலர்ந்தருளினார்கள். வேதகமா சுருதி கிரந்தங்களின் பிரமோதிய மெய்வெளிச்சாலை ஆண்டவர்களின் அற்புத அடையாள தெய்வீக செயலை கூறும் திறதிருக்க தரிசனம். தனது பிரம்மச்சாரியாதி, ஆசிரமம் தனது பிரமாணாதி, ஜாதி தனது கீர்த்தி, வளம் என்னும் எல்லாவற்றையும் முற்றிலும் விட குருவையே செவ்வாயாய் ஆச்சரிக்க வேண்டும். குருவை அந்நியமாய் சிந்திப்பவர்களுக்கு பரமானந்தம் எளிதில் பெறத்தக்கதாம். ஆதலால் எல்லா முயற்சியிலும் குருவின் ஆதாரணை செய்க. குருவின் வாதத்தில் உள்ள வித்தை குருவினிடத்து செய்யும் பக்திரனாய் பெறுகின்றது. 3 உலகத்தின் கண்ணுள்ள தேவ ரிஷி பிருத்துகன், மானிடர் என்போர் இதனை தெளிவாய் கூறுவாராவர். குகாரம் அந்தகாரமாம், ருகாரம் அதனை விளங்கும் தேஜஸ் எனப்படுகிறது. அஞ்ஞானத்தை விழுங்கும் பிரம்மம் குருவே, சம்சாயம் இல்லை. குகாரம் இருளாம், ரூகாரம் அதனை கொடுப்பதாம். அந்தகாரமாகிய இருளை கொடுப்பதாய் இருந்தால் குருவெனப்படுகின்றது. குகாரம் குணாதினமாம், ரூகாரம் ரூபாதினமாம். குணரூபம் இல்லாதாயிருத்தால் குருவென்று கூறப்படுகிறது. குகாரமாகிய முதல் எழுத்து மாயாதி குணங்களை விளக்குவதாம். ரூகாரம் என்னும் 2வது எழுத்து மாயா மயகத்தினை கெடுக்கும் பரம பிரம்மமாம். இவ்விதத்தால் குருபாதம் சிரேஷ்டமாம்.
தேவர்களுக்கு அடைதற்குரியதாம். ஆகா ஹூஹூ வென்னும் கணங்களாகிய கந்தவர் முதலியோராலும் பூஜிக்கப்பெற்றதாம். அவர்கள் எல்லோருக்கும் நிச்சயமாக குருவிற்கு மேலான தத்துவம் இல்லை. குருவிற்கே ஆதாரணை செய்தல் வேண்டும். ஜீவ ஒட்டுதலோடு எல்லாவற்றையும் அவருக்கே நிவேதித்தல் வேண்டும். ஸ்தாகன் மன மகிழ்ச்சியுடன் குருவிற்கு ஆசனம், படுக்கை, வஸ்திரம், வாகனம், புஷ்பனம் கொடுத்தல் வேண்டும். குருவின் சன்னதியில் ஞானமின்றிய புனாய் தீர்க்க தண்டனமாக நமஸ்கரித்து கர்ம காயத்தினாலும் மனதினாலும் வாக்கினாலும் குருவை எப்போதும் ஆராதித்தல் வேண்டும். சரீரத்தையும் இந்திரியத்தையும் பிரணவையும் பொருளையும் தம்மவர் எனப்பெற்ற பந்துக்களையும் தன் தாரம் முதலிய எல்லாவற்றையும் சத் குருவினுக்கே நிவேதித்தல் வேண்டும். பிரம்ம விஷ்ணு சிவம் வடிவமாகியவர் குரவன் ஒருவரே. இச்சமூகம் முழுவதும் குரவனை விட மிக மேலான தத்துவம் இல்லை. ஆதலால் குரவனை செவ்வாயாய் பூசித்தல் வேண்டும். வேதகமா சூதி கிரந்தங்களின் பிரம்மோதய மெய்வெளிச்சாலை ஆண்டவர்களின் அற்புத அடையாள தெய்வீக செயலை கூறும் திருதேச